இந்த உலகத்துல மனுஷனை தவிர மிச்சம் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. பறவை சந்தோஷமா இருக்கு, எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கு. இந்த தேனீக்கள், பட்டர்ஃப்ளை எல்லாமே சந்தோஷமா இருக்கு. என்ன பொறுத்தவரை ஒரு மனிதன் தான் சந்தோஷமா இல்லாம இருக்கிற காரணம் அவருடைய மனம். அந்த மன எண்ணங்கள் அந்த சாக்கு மூட்டையை உருவாக்கிச்சு. அந்த சாக்கு மூட்டையிலிருந்து வெளியேறி நாங்கள் எங்களை உள்ளுக்கு இருக்க தெய்வீகத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா நாங்கள் எண்ணிலடங்காத கடவுளை எல்லாம் நாங்கள் உருவாக்கிட்டோம். ஆனா எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற கடவுளை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த சாக்கு மூட்டைக்கு இருக்கிற கடவுளை நாங்கள் வெளியேற்றோம், வெளியாக கொள்றோம், கண்டு கொள்ளணும், விளங்குது. அப்ப அந்த அப்படி கொண்டு கொண்டாதான் இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் சந்தோஷத்தையும் இருக்கலாம். சந்தோஷம்ன்றது வெளியில இல்லை, எங்களுக்கு உள்ளுக்கு தான் இருக்கு. சந்தோஷம், கவலை, சொர்க்கம், நரகம் எல்லாம் எங்களுக்கு உள்ளுக்கு தான் இருக்கு. அங்கதான் அதை உருவாக்குறோம். கவலையை நாங்க தான் உருவாக்குறோம், சந்தோஷத்தை நாங்க தான் உருவாக்குறோம். அந்த சாக்கு மூட்டை தான் எல்லாத்தையும் உருவாக்குது, அந்த சாக்கு மூட்டை. அப்ப அதனால நாங்க அந்த சாக்கு மூட்டை அதுல இருந்து நாங்க எப்படியும் அந்த சாக்கு மூட்டையை அவுக்க பார்க்கணும். அதுக்கு அன்புதான் உங்களுக்கு உதவியா இருக்கும். அன்பில இருந்து நீங்க கடவுள் தனத்துக்கு நீங்க போகலாம். இளம் சமுதாயத்தை பற்றி பேசியிருந்தீங்க. இளம் சமுதாயம் ஆலயங்களுக்கு வந்தால் மன நிம்மதியாகவோ இல்லாட்டி விருப்போடு ஆலயங்களுக்கு வழிபட வருவதில்லை. இதற்கு காரணிகள் பெற்றோர்களாக இருக்கலாமா? அந்த பிள்ளைகள் கோயிலுக்கு வராம இருந்தா கூட ஆனா பெற்றோர் கோயிலுக்கு போகணும். பெற்றோர் ஒரு ஆத்மீக வழிபாடு இருக்கணும். என் ஆத்மீக வழிபாடு பெற்றோர் இருந்தா பிள்ளைகள் வராட்டி கூடி அந்த பிள்ளைகள் அந்த ஆத்மீக தன்மை உள்ளுக்கு இருக்கும். ஆனா ஒரு தாய் தகப்பன் என்றைக்கும் கோயிலுக்கு போகாம இருந்த வேண்டாம், அந்த பிள்ளை இன்னும் அது பாதிப்பா இருக்கும். இப்ப பிள்ளைகள் கோயிலுக்கு வராம இருந்தா கூட அந்த தாய் தகப்பன் போய்க்கு அந்த பிள்ளைக்கும் அந்த மனதிலே அந்த ஆத்மீகத்தனம் இருக்கும். அந்த கோயிலுக்கு வராம இருக்கலாம், இருந்தா கூடி அந்த பிள்ளைகள் அந்த தன்மை இருக்கும். ஆனா கூடுதலா இப்ப பார்க்க போனா அந்த தாய் தகப்பனும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்மீகத்தை விட்டு விலத்தி கொண்டு வர்றவன். ஏன்னா அவன் பக்குவப்பட்டு ஒரு ஞானம் அடைஞ்சு வர்றது வேற. ஆனா ஞானம் அடையாமையே அவன் இந்த ஒரு மத நம்பிக்கையிலிருந்து வெளியேறுறான். அது சரியான பெரும்புல பிள்ளைகளை பின்னணிக்கு பெரிய தாக்கத்தை கொண்டது. அந்த தாய் தகப்பன் அப்படி அந்த ஒதுங்கி மதங்களை ஒன்றுக்கு போறது இல்லை, கோயிலுக்கு போறது இல்லை, ஒரு வழிபாடு இல்லை, ஒரு இந்த இது இல்லாம அவையில ஒரு ஓட்டமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருந்தவே இல்லை. பிறகு பிள்ளைகள பெரிய பிரச்சனைகளை சந்திப்பேன் பின்னாடி. ஏன்னா பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதான் வந்துடும். இப்ப இந்த தாய் தகப்பன் ஒரு வழிபாடுகளோ இல்லை ஒரு ஆத்மீக சம்பந்தமாக ஈடுபடிக்க பிள்ளை வராம இருந்தாலும் அவைகளுக்கும் அந்த எண்ணம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அப்படியான சூழ்நிலைகளை என்ன பொறுத்தல தாய் தகப்பன் தான் பிள்ளைக்கு ஒரு குருநாதர், முதல் குருநாதர். எப்பவும் பிள்ளை தாய் தகப்பன் தான் பார்க்கணும். தாய் தகப்பன் எந்த மாதிரி இருக்கிறவையோ அதை மாதிரி தான் இந்த பிள்ளையும் வரும். நீங்க பொய்யா இருந்தீங்கன்னா தாய் தகப்பன் பொய்யா இருந்தா பிள்ளையும் பொய்யா வரும். தாய் தகப்பன் ஒரு அன்பான ஆளா இருந்தா பிள்ளையும் அன்பான ஆளா வரும். தாய் தகப்பன் பொய் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இந்த பிள்ளையும் பார்க்குது, கொஞ்சம் கொஞ்சமா பார்க்குது. பிள்ளைகள் தாய் தகப்பன் அன்கோடு எடுத்தா பிள்ளையும் பார்க்கும். பார்த்து வரைக்கும் பின்னுக்கு அந்த நிலை ஒரு பிள்ளைங்க ஒரு அன்கோடிக்கிறோம் 18 வயசுக்கு கூட வரும். அதனால நாங்கள் இந்த பிள்ளைகள் அக்கோகளோ இல்லை ஒரு போத வசதிகளோ இதுகளோ பிள்ளைகள் பாவிக்காம இருக்க வேணுமெண்டா பின்னணிக்கு தாய் தகப்பன் அவைகளுக்கு ஒரு ஆத்மீக நம்பிக்கையை கொடுக்கணும். அவைகள் நம்ப வேணும், பிள்ளைகள் நம்ப வேணும், ஒரு பக்குவ நிலைக்கு அதாவது அவை தங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை விளங்கி கொள்வது வேற. அப்படி விளங்காத கட்டத்துல அவையில் அந்த ஒன்றில் நம்பிக்கை வைக்கணும். அப்ப நம்பிக்கை வைக்கணும். அப்படி வச்சாதான் அந்த பிள்ளைகள் அந்த போது வசதிகளோ இல்ல ஒரு கூடாத பழக்கமோ இல்ல ஒரு அக்கவோ இல்ல கூடாத செய்திகளுக்கு போகாம இந்த பிள்ளையை பாதுகாக்கலாம். ஏன்னா இப்ப இந்த சூழ்நிலையில வெளியில எல்லா விதமான சுதந்திரங்களும் இங்கே இருக்கு பாய்க்கக்கூடியது. அப்ப பிள்ளைகள் அதுக்கு போகாம இருக்கிறாண்டா அந்த அவையிலும் அந்த எண்ணத்துல இருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த அவையிலும் தங்களை பாதுகாக்கலாம். விளங்குது. எப்பவும் நாங்கள் அந்த தன்மைகளை நாங்கள் பாதுகாக்கணும், எப்பவும் நாங்கள் நம்பிக்கையோட இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த உலகம் ஒரு நந்தவனமா வரும், பிள்ளைகளும் ஒரு நந்தவனமா வரும். என்ன காரணம்னா
இப்ப தாய் தகப்பனே ஒரு ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் இருந்தோம்னா அந்த பிள்ளைகளும் நல்லா வராது. இப்ப என்ன ஒரு நிலம் நல்லா இருந்தா தான் அந்த பயிர்களும் நல்லா வரும். இப்ப தாய் தகப்பனே ஒரு பிரச்சனைகளை வந்து இதாயிருக்கு அந்த பிள்ளைய அந்த அதுக்கு இருந்து வளராது, விளங்குது, அந்த முள விடாது. அப்ப அந்த பிள்ளைகள் நல்லா வர்றது ஒரு கூடாது வர்றதெல்லாம் ஒரு தாய் தகப்பன் கையில தான் இருக்கு. ஏன்னா தாய் தகப்பன் தான் பிள்ளைங்க குருநாதர். அப்ப ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை விடுது, என்ன பிள்ளை விட்டுருக்குன்னா அது யாரும் தாய் தகப்பன்ல பிள்ளை. அப்ப தாய் தகப்பன் தங்களை சேஞ்ச் பண்ணணும். எப்பவும் நான் பார்த்துருக்கேன், எப்பவும் தாய் தகப்பன் தான் பிள்ளைகளோட ஃபைட் பண்றாங்க செய்யறதுக்கு. என்ன பொறுத்தவரையில ஒரு பிள்ளை விடுதுன்னா அது எங்கேயோ தாய் தகப்பன்ல பிள்ளை. அப்படியே அதை சேஞ்ச் பண்ணணும். அப்படியே சேஞ்ச் பண்ணிட்ட வேண்டாம், அந்த பிள்ளைகள் தானா சரி வந்துடும். சில தாய் தகப்பனுக்கு தாங்கள் பெற பிள்ளைகளை தெரியாம இருக்கு. அப்ப தெரியாம இருந்தாலும் பிள்ளைகளோட சண்டை பிடிச்சு விட்டுருப்பேன், நீ இதை செஞ்சுட்டா அதை செஞ்சுட்டா இதை செஞ்சு. அவையில் முதல் தாங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணினா மிச்சம் எல்லாம் தானா நடக்கும். மிஸ்டர் சிவானந்தா வந்திருக்கிறீங்க, நன்றி. உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாம். இப்ப வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நாங்கள் அன்பை பாதுகாக்கணும். அது மற்றது எங்களுக்கு இருக்க பொதி, அந்த பொதிக்குள்ளுக்கு தான் கடவுளும் இருக்கிற அழியின எல்லா குணங்களும் அதுக்கு தான் இருக்கு. இல்லையா? நாங்கள் ஒரு கோபக்காரனாய், நான் ஒரு ஆக்கிரசிவா, நான் ஒரு கூடாதாளா இருக்கிறேன்னா அந்த பொதி அப்படி இருக்கு. ஒரு அன்பாளர் இருந்தா அன்புதான் பெறும். ஒரு உள்ளுக்கு என்ன இருக்கோ அதுதான் பெறும். பஞ்சம் இருந்துச்சுன்னா வெளியில வர்றதெல்லாம் பஞ்சமா தான் இருக்கு. விளங்குது? அப்ப நாங்க எப்போ எங்களுக்கு உள்ளுக்கு தான் சேஞ்ச் பண்ணணும். நாங்க யாரையும் சேஞ்ச் பண்ணணும்னு நான் யோசிக்கக்கூடாது. எங்களை நாங்க சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் நான் உடனே காட்சி கொண்டு அன்பை கையில் எடுக்கணும். அன்புதான் எங்களை அறியாமையே எங்களை பொலிஷ் பண்ணும். நாங்க எல்லாத்துலயுமே அன்பா இருந்தோம்டா, எங்களை அறியாமையே எங்களுக்குள்ளுக்கு இருக்க அந்த பொதி அபழு, அந்த பொதி அபழைக்கு எல்லா விதமான குப்பைகளையும் அழுக்களையும் வலிச்சு கொண்டு போய் மிஞ்சுறது கடவுள். விளங்குது? அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். ஏன்னா கடவுள் எங்களுக்குள்ள தான் இருக்கு, எல்லாத்தையும் கடவுள் இருக்கு. ஆனா நாங்க தான் அந்த சாக்கு முட்டையோட இருக்கோம். சாக்கு முட்டைக்கு வச்சு கடவுளும் மூச்சுத்திறன் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு விதமான பிரச்சனைகள் கடவுளும் எவ்வளவு கஷ்டப்படுவாரா, இவ்வளவு விதமான பிரச்சனை, எத்தனை கோடி பிரச்சனை, எத்தனை ஊடகங்கள், எத்தனை இதுகள் எல்லாத்தையும் அந்த சாக்கு மூடையை போட்டு வைக்கிறோம். இத்தனை நாடகங்கள், இத்தனை ஸ்டேஷன்கள், இவ்வளவு பிரச்சனை, இத்தனை செய்திகள், அதெல்லாம் இந்த குப்பை தொட்டி சேர்ந்த ஒன்று இருக்கு. நீ சின்னல இருந்து வந்ததுல இருந்து என்னென்ன பார்த்துருக்கு, என்னென்ன கேட்டிருக்கு, எல்லாம் அந்த சாக்கு மூட்டை சாக்கு மூட்டைக்கு இருக்கு. அப்ப கடவுளும் என்ன செய்யறோம், டொன் கணக்கா சேர்ந்துருக்கு அந்த சாக்கு மூட்டைக்கு. அப்ப அந்த எல்லாத்தையும் நாங்க வெளியேற்றோம்னா அதுக்கு அன்புதான் எடுக்கணும். அன்புதான் அந்த சாக்கு மூட்டையை நாங்கள் கழுவணும். கழுவுறோம் மட்டுமில்லை, கடவுள் எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு உண்மை. நீங்க சொல்றது உண்மை. ஏனென்றா ஒவ்வொரு பிரபஞ்சமும் எங்களோட படைக்கைக்கு வயிற்றுல வரும்பொழுது, கருவில் வரும்பொழுது அந்த காத்தா வந்தது அந்த தெய்வம் அதுதான் இருக்குது உண்மையிலே. அதை மூடி மறைச்சிட்டோம் நாங்கள், உலகத்துல வந்து மூடி மறைச்சிட்டோம். அது நீங்க சொன்னது உண்மை. அதுல இன்னொரு அற்புதம் என்னன்னு சொன்னா, நாங்கள் வந்து அது தெளிவா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தெளிவா இருக்கு. அந்த மரத்தை வளர்க்குறது, அந்த நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் வரும்பொழுது நான் கேட்டேன், அந்த அந்த தாய் தகப்பன் எப்படி அந்த மரத்தை வளர்க்கணும், அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி வருது, இந்த மாதிரி அந்த மரம் வளருது. மாமர விதையை போட்டால் அந்த பழம் தான் நிறைய பழங்கள் தான் வருது. தென்னை மரத்தை கொடுத்தா தென்னம் பிள்ளை காய் தான் வருது. அதே மாதிரி நாங்கள் வளர்க்குற ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் தனித்தட்ட முறை. ஆனால் தெய்வம் உங்களுக்கு உள்ளுக்கு தான் இருக்கிற, வெளியில எங்கேயுமே இல்லை, வெளியில். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எல்லாற்ற குறையும் கேட்ட தெய்வங்க பண்ண இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறத அவர் எங்களோட கேட்டுக்கொண்டு அமைதியா இருக்கிற, அதை நாங்கள் அறிஞ்சு கொள்ற பக்குவம் தான் வேணும். அந்த விஷயத்தை நீ விளங்கி கொண்டாலே அந்த சாக்கு மூட்டை வெடிச்சு பறந்துடும். ஆனா நீங்க அதை விளங்கி கொள்ள விரும்புறீங்க. நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய இதுகள் எல்லாம் அது உங்களோட சொந்த குணம் மட்டும் நீங்க நினைச்சு கொள்றீங்க. அது இல்லை, அந்த சாக்கு மூட்டை குணம்
விளங்கிடுயா? இப்ப நீ போட்டி பண்றது, பொறாம பண்றது, அது செய்யறது, இது செய்யறது, இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கொண்டு அது உங்களோட சொந்த குணம். அது இல்ல. அந்த சாக்கு மூட்டை, அந்த எண்ணத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த தப்பு, நான் அந்த சாக்கு மூட்டையிலேருந்து வெளியில வரணும், இந்த சாக்கு மூட்டை அகற்றணும் ஒரு எண்ணம் வந்தாலே அந்த சாக்கு மூட்டை காணப்பட்டா கடவுளை கண்டுறீங்க. அந்த எண்ணம் வருது இல்ல, அதுக்காகத்தான் நான் கதைக்கிறேன். அப்ப அந்த எண்ணம் எங்களுக்குள்ளுக்கு நாங்க தப்ப வேணும்ன்ற எண்ணம் இருக்க வேணும். நாங்க தப்பு வேணும்ன்ற எண்ணம் இருந்தா தான் நாங்க தப்பலாம். அதாவது நாங்கள் கும்பிடுறது, ஒரு எல்லாரையும் பார்த்து நீங்க நல்ல சுகமா இருக்கணும்னு கேட்கறது, மற்ற நீங்கள் வாழ்க்கை வளமுடன் இருக்கிறது, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றது, நீண்ட ஆயுளோட வாழணும்னு சொல்றது, எல்லாத்தையும் வாழ்த்துறது எல்லாம் அந்த வாழ்த்துக்கள். அதிலும் அப்படி அந்த அதுகளையும் செய்யும் பொழுது, இதுவும் அந்த அன்பும் போகும் பொழுது இன்னும் ஒரு பெருமிதமான ஒரு பெரிய ஒரு விஷயம் வெளியில வலிக்குது. உண்மையிலேயே அது பெரிய ஒரு விஷயம். இதை கண்டுகொள்றது மறைஞ்சு போச்சு. அதை ஞாபகப்படுத்துறீங்களே, அதுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். என்ன பொறுத்தவரையில நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவேன். பல கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுல பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் எங்களுக்குள்ளுக்கு இருக்க அந்த பொதிய அவிழ்க்கிறது. அது அந்த பொதிய அவிழ்க்கிறது. அந்த பொதி எங்களுக்குள்ளுக்கு நிறைய அழுத்தங்கள் நிறைய சேர்ந்திருக்கு. எங்களே நீங்க பிறந்து நீங்க யாரா வந்திருக்கிறீங்களோ அவர் இல்லை. அந்த நிலையை நீங்க திருப்பி உணர வேணும். நீங்க அந்த கடவுள் தன்மையை உணர வேணும். அதுக்கு நீங்க இப்போ அன்பு கையில் எடுக்கணும். அன்பு கையில் எடுத்தாதான் அந்த அந்த விஷயத்தை நீங்க அறியலாம். அது இல்லாத வரைக்கும் அந்த விஷயத்தையும் நீங்க அறியலாம். அப்ப அந்த அந்த ஒரு ரகசியமான அந்த விஷயத்தை அறியறதுக்கு நாங்க அன்பால மட்டும்தான் அது முடியும். அன்பு எடுத்தோம்னா அதிசயத்துல அதிசயம் பண்ண. இந்த உலகத்துல என்ன நீங்க பொறுமதியான கணக்கு வச்சிருக்கீங்களோ, நீங்க இவ்வளவுத்த நீங்க பெருக்கி எத்தனை பில்லியன் எத்தனை பெருக்கி எத்தனை நீங்க போட்டாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த அற்புதமான விஷயத்தை விட பொறுமதியானது ஒன்றுமில்லை. உங்களோட கடவுள் தன்மையை விட உங்களோட தெய்வீகம். ஏன்னா அந்த தெய்வீகமான நிலையை நீங்க உணர்றீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க என்ன, நீங்க ஒளியிலும் கூட பெரிய ஆளா வந்துருவீங்க, இந்த வெளியிலும் கூட பெரிய ஆளா வந்துருவீங்க. அந்த விஷயத்தை நீங்க தெரிய வரும். அந்த பொதிக்கு நீங்க போய்க்க, அந்த பொதி இல்லாம போய்க்க நீங்க உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற தன்மை உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த பெரு வழி உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்க அந்த பெரு வழியா போயிடுவீங்க. அந்த அந்த இடத்தை நீங்க அந்த பொதிய அவிழ்ந்து நீங்க போவீங்க. நீங்க அந்த பெருவழியோட போயிடுவீங்க. அந்த ஓஷனோட நீங்களும் கரைஞ்சிடுவீங்க. அந்த பெருவழியோட நீங்களும் பெருவழியா போயிடுவீங்க. அவ்வளவு ஒரு அதிசயமான விஷயம். ஆனா அதை உங்களுக்கு இருக்கின்ற கூட அது விளங்காது. என்ன காரணம்னா நீங்க அதை பயணிக்க வேணும். நீங்க அன்பை செலுத்த வேணும். மெல்லமா போய் கொண்டிருக்கீங்க. நீங்க ஒரு நிலையில நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஆனா இப்ப பாக்க உங்களுக்கு இவர் என்ன கதைக்கிறார், இவர் என்ன செய்யறாரு ஒண்ணு விளங்காது. ஆனா அந்த நிலையில நீங்க போய் கொண்டிருக்கீங்க. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கக்கூடிய அன்பு, எதிரையும் அன்பு, எந்த விதமான பிசினஸ் இல்லாத அன்பு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த அன்பு. அந்த அன்பில நீங்க போய்கொண்டிருக்கீங்க. நீங்க அந்த பெருவெளிக்குள்ளுக்கு அம்பிடுவீங்க. அது அந்த வெளிக்குள்ளுக்கு, அந்த பெருவெளிக்கு அப்படிங்க நீங்க அந்த ஒளியிலும் பார்க்க பெரிய ஆளா வந்துடுவீங்க, வெளியிலும் பார்க்க பெருவெளியா வந்துடுவீங்க. வெளி என்றது இந்த அண்டம். இந்த அண்டத்துல வெளியே அளவிட இல்லாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா நீங்க மாறிடுவீங்க. நீங்கள் கேட்க உங்களுக்கு தெரியாது, இது அறியா முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனால் அது முடியும். எப்படின்னா நாங்கள் கேட்க 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 எங்களோட பண்பட அந்த அமைதி பெற அன்பு காட்ட காட்ட அது எங்களை வழி நடத்தி கொண்டு போகும். இது உண்மையான ஒரு செயல். இந்த செயல் நீங்க அந்த பெருவழியை சொல்லும் பொழுது அது ஒரு பிரபஞ்சம். நம்ம இதில் சொல்றது பிரபஞ்சம் சொல்லுவோம். அந்த பிரபஞ்சம் எங்களை வழி நடத்தும். சில விஷயத்தை நாங்கள் சரியான கூர்மையா பார்க்கணும். மேலோட்டமா பார்த்தா அது விளங்காது. சரியான ஒரு என்னோட பெருமதி இல்லாத விஷயத்தை பற்றி நான் கதைக்கிறோம். அப்ப அந்த பெருமதிக்க முடியாத ஒரு விஷயத்தை நாங்க தெரிஞ்சு கொள்ளோம்னா கூடி
அதுக்கு ஒரு கூர்மையான இதோட தான் நான் பார்க்கணும். பெருவழியை நாங்கள் சந்திக்க போறோம்னா கூடி அது சாதாரணமான நாங்கள் பார்க்க கூடாது. அன்புன்றது கூடி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இருந்தால் தான் அந்த பெருவழியை சந்திக்கலாம். அன்பு சும்மா அன்பு நீங்க காட்டுற அந்த அன்பு இது அப்படி காட்டுற அன்பு இப்படி காட்டுற பொய்யாச்சு அந்த இதயத்துல இருந்து அந்த அன்பு பெருக்கெடுத்தோட வேணும். அன்பு இதயத்துல இருந்து வரணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த காரணம் இருக்கக்கூடாது, எந்த காரணம் எந்த காரியம் அதை விட்டு வரக்கூடாது. அந்த அன்பு நீங்கள் அன்பாவே மாறிடணும், ஒரு உருவாவே மாறிடணும். விளங்குது? அப்படியான ஒரு நிலை வரைக்கும் நீங்க அந்த அந்த நிலைக்கு நீங்க போவீங்க. அந்த வெளிக்குள்ளுக்கு போய் நீங்களும் வெளியா மாறிடுவீங்க. விளங்குது? வெளியில பார்க்க பொறுமதியான விஷயத்துக்கு நீங்க போயிருவீங்க. அதாவது கடவுளின் தனத்தை உங்களுக்கு கடவுள் தனத்தை உணர்ந்துருவீங்க. நீங்க அன்பா இருக்க அந்த பொதியில இருக்கிற எல்லாமே வெளியேறீங்க. அப்ப நீ அந்த விஷயத்தை, அந்த சீக்ரெட் விஷயத்தை நீ அறிஞ்சுவீங்க. அந்த ரகசியத்தை நான் சொல்றது இப்ப நான் சொல்றது நீங்க நினைப்பீங்க பெரிய விஷயம். நான் ஒரு பெரிய விஷயத்தை கதைக்கிறேன், ஆனா ஆழமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனா விஷயத்தை இப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க மேலோட்டமா பார்த்தா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த பொதியில நிறைய விஷயம் இருக்கு. உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, இந்த உலகம் இருக்குது, இந்த அற்புதங்கள் இருக்குது, இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது, எங்களுக்கு ஒவ்வொரு சுவைகள் ஒவ்வொரு இதுகள் எல்லாமே இதெல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் தாண்டி போகும் பொழுது இதை ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து நன்றி சொல்லி போகும் பொழுது இந்த கருணை, இந்த கடல், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய ஒரு கருணை கொடுக்குது. அதுக்கு நன்றி சொல்றோம். நாங்கள் நிச்சயமா நிறைய கொப்பி பண்றோம், எல்லாத்தையும் கொப்பி பண்றோம். அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், இவனை மாதிரி வரணும், அவனை மாதிரி வரணும், இவனை மாதிரி வரணும், அவனை மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும், இவன் பண்ணி இருக்கணும், அப்படி இப்படி இருந்தா நான் கனவேல நாங்கள் ஒப்புடுறோம். ஆனா நாங்கள் ஒரு நாளும் எங்களை பார்த்தது இல்லை. மிச்சத்தை எல்லாம் பார்க்கிறோம், எல்லாரையும் பார்க்கிறோம். அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், மறந்துட்டோம், எங்களை மறந்துட்டோம். மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமா நாங்கள் எங்களை பார்க்கணும். இந்த லேபல்ல நீங்க வந்திருக்கீங்க, நீங்க லேபல்ல போறீங்க. நீங்க வந்ததுல இருந்து இப்ப நீங்க திருப்பி போறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க உங்களை அறிஞ்சு விடுறது, பார்த்துட்டு போகுது. ஆனா என்ன பொறுத்தவரை இந்த உலகத்துல வந்தது 1% ஆட்கள் கூட தங்களை பார்க்காம தான் செத்து போயிருக்கிறேன். பிறந்து செத்து போயிருக்கிறேன். 1% ஆட்கள் கூட ஒருத்தருமே தங்களை பார்க்கல. என்னன்னா இந்த வாழ்க்கையில வந்திருக்கிறவன் போயிருக்கு, அவ்வளவுதான். ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுகொள்ளாமத்தான் 99.9% ஆட்களும் போயிருக்கு. ஒரு சிலர் அந்த புத்தர் மாதிரி சில ஞானி கொஞ்சம் பேர் தான் தங்களை பார்த்துருக்காரு. அந்த சீக்ரெட் விஷயத்தை அறிஞ்சிருக்காரு. மற்றபடி அந்த சீக்ரெட் விஷயம் எப்படி வந்துச்சோ அப்படியே போயிட்டு, புறக்கேக்கு நீங்க எப்படி வந்து கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரியே திருப்பம் போயிட்டு, அதை நீங்க காணாமே இருந்துட்டீங்க. பிறந்த குழந்தையும் நாங்கள் பார்க்கிறோம், பிறந்த பணத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். பிறந்த குழந்தை பிறந்த உடனே கை இறுக்கி பிடிச்சு கொண்டு அந்த வந்த அந்த அறிகுறியோட அது வந்திருக்கு. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றாகும். அப்ப அங்க அது இருந்திருக்கு, ஆனா போகும் பொழுது அது இல்லை, போயிட்டு வந்திருக்குது, போயிட்டு இடையில நிக்கிறது. இப்ப நாங்க உயிரோட நிக்கிறோம். இதை நாங்கள் அனுபவிக்கிறது தான் கடவுள் எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியம். அது நீங்க சொன்ன மாதிரி அத அன்போட கருணையோட ஆழமாக அந்த கடல்ல நீந்தி போறதுதான் முக்கியமான பெரிய விஷயம். அது உண்மைதான். அதை நாம மறந்துட்டோமோ எல்லாமே தொலைஞ்சது, எல்லாமே. நன்றி. நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க ஞாபகப்படுத்தும் பொழுதுதான் சிந்திக்கிற சிந்தின ஓடிக்கொண்டு போகுது. என்ன தேடுறதுக்கு தான் அந்த தேடுறதுக்கு அந்த பொக்கிஷத்தோட வந்திருக்கோம். இருக்கையும் அந்த பொக்கிஷத்தோட தான் நாங்க இருக்கிறோம். போவேக்கையும் அந்த பொக்கிஷமும் போகுது. ஆனா அந்த பொக்கிஷம் இன்றைக்கு முடிவில்லை. அது இந்த வேர்ல்டு இந்த பிரபஞ்சத்துல அதுக்கு என்றைக்குமே முடிவில்லை. அந்த பொக்கிஷம் எங்கள்கிட்ட பிறகு வந்திருக்கு.
எங்களுடைய அந்த பொக்கிஷம் வருது. அந்த நாங்கள் இறக்கிக்க அந்த பொக்கிஷமும் போகுது. ஆனா அந்த பொக்கிஷத்துக்கு முடிவில்லை. உடம்புக்கு முடிவு இருக்கு. ஆனா அந்த பொக்கிஷத்துக்கு எங்களுக்குள்ள இருக்க அந்த பொக்கிஷத்துக்கு முடிவில்லை. ஆனா அந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு நாங்கள் விளங்கி கொண்டிருக்கோம். அவ்வளவுதான். நாங்க வந்திருக்க அந்த பொக்கிஷம் நாங்க சாகுவதையும் எங்களோட வந்திருக்கு. ஆனா இன்றைக்குமே நாங்க அந்த பொக்கிஷத்தை பார்த்ததும் இல்லை, அதை விளங்கினதும் இல்லை. அது காட்டினது உலகம் பிறந்த உடனே அந்த கிளிக்கியை காட்டினது. அந்த கிளிக்கியை முதலாக கிளிக்கியை காட்டினது. அதுலேருந்து மயங்கினது தான், அதில் விழுந்தது தான். அப்புறம் சாகும் வரைக்கும் அந்த கிளிக்கியோடையும் போயிட்டு அதை மறந்து நாங்கள் அதை கடந்து அதை நினைச்சோம்னா நீங்க சொன்ன அந்த அற்புதத்தை, அண்டவழி பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொக்கிஷம் நம் பிறக்கைக்கு வந்திருக்கு. நாங்கள் அந்த பொக்கிஷத்தோடு தான் வாழ்றோம். பொக்கிஷம் போகும். நாங்கள் மரணிக்க அந்த பொக்கிஷம் போகும். அந்த பொக்கிஷத்துக்கு அழிவில்லை. ஆனா இப்ப நீங்க இருக்கேக்க அந்த பொக்கிஷத்தை உணர்றதுக்கு இப்போ ஒரு வழி இருக்கு. அதுதான் அன்பு. நான் அந்த வழியை உங்களுக்கு சீக்கிரக்கிய நான் உங்களுக்கு தொடக்கத்திலேருந்து சொல்றேன். நீங்க அந்த அன்பா இருக்கேக்கதான் அந்த அந்த அற்புதத்தை நீங்க விளங்கணும். அந்த கடவுள் தனத்தை நீங்க விளங்கலாம். அந்த எந்த காரணத்துக்கு நான் அன்பு கையில எடுக்கணும்னு சொல்றேன்டா, அன்பு தான் உங்களுக்கு ஈகோ இல்லாத மனிதன் ஆக்கும். ஈகோ ஒரு கொடிய விசா, ஈகோ ஒரு கொடிய வேலி, கொடிய ஜெயில். அந்த ஈகோ உங்களை விடாது, என்றைக்குமே விடாது. ஈகோ பல கதைகள் சொல்லும், பல விதமா உங்களை அலங்கரிக்கும். அந்த ஈகோ நான் விட்டோன்னா நீங்க அந்த கடவுளை கிட்ட போயிடுங்க. அது பொக்கிஷம். மாயை இல்லை. ஈகோன்றது தன்முனைப்பு, நான் என்ற ஆணவம். அந்த ஆணவம்ன்றது அது அந்த அந்த பொதியில இருந்து அந்த குப்பை தொட்டி, அந்த உள்ளுக்கு குப்பை தொட்டியில இருந்து வந்தது. அது அந்த ஒரு கெமிக்கல் மாற்றம் மாதிரி அது அது சேர 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 அதுக்குள்ளுக்கு இருந்து அந்த ஆணவம் வந்துட்டு அதுதான் நடந்தது. அதனாலதான் ஒரு நாட்டில் இருக்கிற பிரதமர் நான் சண்டைக்கு போகணும்டா அந்த மக்கள் சொல்லிடு, ஆனா பிரதமர் ஆணவம் சொல்லுது, அதனால அழியப்படுது. இதுதான் இது. நாங்கள் உண்மை ஒவ்வொருத்தரும் இதை உணர்ந்தால் அழிவில் நாங்கள் எல்லாம் சந்தோஷமா பாட வேண்டியது. அன்பு உண்டால்தான் எங்களுக்கு இருக்க எல்லா விதமான இதையும் நாங்கள் பொலிஷ் பண்ணலாம். அன்பு ஒன்றுதான். எங்களுடைய ஈகோவை சுக்கு நூறா உடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இந்த அன்பு தான். எல்லா விதத்திலையும் உடைக்கும். அந்த அந்த அதை உடைச்சிட்டோம்னா நாங்கள் அந்த முக்கியமான இடத்துக்கு நான் போயிடுவோம். விளங்கல, ஒரு கேப் அட்டாக் பண்ணோம்னா நாங்கள் முக்கியமான இதுல உடைக்க வேணும். அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல உடைக்க வேணும். உடைச்சாதான் அந்த அந்த கேப் அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி சில இடங்களை நான் உடைக்கணும்னா சில ஆயுதங்களை பாவிக்க வேணும். விளங்கல, அதனாலதான் எங்களை இந்து மத தெய்வங்கள் ஒவ்வொரு ஆயுதங்களையும், ஒவ்வொரு முத்திரைகளையும், ஒவ்வொரு விஷயங்களையும் காட்டி கொடுத்திருக்காங்க. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும், அதே மாதிரி நாங்கள் பழக வேண்டும். அது உண்மைதான். உதாரணத்துக்கு ஒரு மிலிட்டரி கேம்பை நாங்க அட்டாக் பண்ணோம்னா அதுக்கு பல விதமான ஏற்பாடுகள் செய்யணும். திடீரென்று போய் நீங்க ஒரு அட்டாக் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதல்ல அந்த கேம்பை பெற்று ரெக்கி எடுக்கணும். ரெக்கி அது அவதானிக்கணும். என்னென்ன நடக்குது, எத்தனை மணிக்கு அந்த ஆமி போகும், என்ன நடக்கும் வரும், யார் யாரோட கண்டாக்ட்ஸ் இருக்கு, எந்தெந்த சென்ட்ரல் பாயிண்ட் என்னென்ன டைம் மாறும். விளங்குது. அந்த அந்த உள்நிலைகள் எவ்வளவு, உள்ளுக்கு எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு, எவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு, எத்தனை ஆமி இருக்கு, எத்தனை இதுகள் இருக்கு, எத்தனை வேக்கள் போகுது, என்ன டைம் வெளியேறுது, போகுது வருது, யார் யார் போகுது, கண்டாக்ட் பண்ணுது, என்னென்ன கெப்பாசிட்டி உள்ளுக்கு இருக்குன்னு தெரியும். அதுக்கு பிறகு நாங்க அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த அந்த பொதி, அந்த அந்த குப்பை தொட்டியை நாங்க வெளியேற்றா கூடி நாங்க அவதானிக்கும். இந்த மாதிரி அதெல்லாம் போயிருக்கு, என்னென்ன நடந்திருக்கு, எப்படி அதை என்னென்ன விதத்துல நாங்கள் அதை அட்டாக் பண்ணலாம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அன்பு செலுத்தணும், கருணை செலுத்தணும், எல்லாத்துலயும் நாங்க அன்பு செலுத்தணும். அப்படி என்ற வேளாள போவைக்குதான் நாங்க அந்த இடத்துக்கு போகலாம். உள்ளுக்கு விளங்குது. அந்த அந்த வழி, அந்த என்னென்ன அந்த அந்த வழிகளுக்கு அனுகுணத்தான் நாங்க அந்த இடத்துக்கு போவோம். ஏன்னா கேள்வி எல்லாம் ஒரு அற்புதமான கேள்வி. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தருது. என்னதான் இருந்தாலும் என்ன நிச்சயமா
நாங்க ஒரு பெரிய விஷயத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கோம். இதயத்தை துறந்து உண்மையா பார்த்த வேண்டாம் அவைக்கிறது விடாது. நாங்கள் அந்த பிரபஞ்சத்தோட பேசிக்கொண்டோம். அதுக்கு நன்றி. நீங்க இப்போ கூப்பிட்டு நிக்க நாங்கள் அதை பற்றி தான் பேசுறோம். நாங்கள் வேறு எதையுமே பேசணும். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு நாங்கள் சொல்றோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு உயிர் இருக்கு, உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. இந்த வார்த்தை இந்த உலகம் ஃபுல்லா போகும். என்ன இது ஒரு பொய்யான வார்த்தையே என்று நான் பேசல. இதுல கதைக்கிறதெல்லாம் ஒரு உண்மையான வார்த்தை, உண்மை இருக்கு. இந்த உண்மை நிச்சயமா ஊடுருவி போகும். ஏன்னா அது பொய்யான விஷயம் இல்லை. இது நிச்சயமா இது இந்த ஊடகங்கள் இருக்கு எல்லாத்தாலையும் அது அவையில போய் சேரும். அவையில ஒரு புத்தராக்கும், ஒரு கடவுளாக்கும். அந்த நிச்சயமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த உலகம் ஒரு நந்தவனமாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா இந்த காத்தோட அது போகும். ஏன்னா நான் கதைக்கிற கதைகள் இந்த காத்தோட போகும். ஏன்னா இந்த காத்துக்கு அந்த அளவு வல்லமை இருக்கு. அது மாதிரி இந்த இயற்கை போகும், இந்த ஊடகங்கள்லாம் போகும். அந்த போய் அவைகளோட சேஞ்ச் பண்ணி அவை தங்களோட பொக்கிஷத்தை பார்ப்பவ. அந்த நாள் இந்த உலகம் அந்த பெருவழியை அவ சந்திப்பவ. அந்த சந்திக்கிற நேரம், அந்த பெருவழியை சந்திச்ச நேரம் அவைகளை சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் பெருவழியா மாறிடுது. இந்த உலகம் ஒரு நந்தவனமா மாறும். அதை விட்டு நாங்கள் போகாம விட்டோம்னா இந்த உலகம் ஒரு நரகமா தான் மாறும். ஏன்னா அதை தவிர்க்க முடியாது. ஆனா நிச்சயமா நாங்க இந்த விஷயத்துல நாங்கள் அன்பை கையில் எடுக்கணும். நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஏனென்று சொன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த காத்துல பரவுது, இந்த பிரபஞ்சத்துல போகுது, எல்லாருக்கும் பூச்சியது. இந்த காலகட்டம் அப்படியான கட்டத்துல நாங்க நிக்கிறோம். இறுதி கட்டத்துல நிக்கிறோம். ஒரு விளிம்புல நிக்கிறோம். எப்ப எங்க எது நடக்கும்னு தெரியாம நிக்கிறோம். அதனால இந்த கருணையும், இந்த வாழ்த்துக்கள், இந்த அன்பும் நாங்கள் எல்லாரையும் அணைச்சு கொண்டு போக வேண்டியிருக்கு. அப்பதான் இந்த தெய்வமும் எங்களுக்காக துணை நிற்கும். இல்லையென்றா அதை நாங்க மறந்துட்டோம்டா நாங்களும் செத்த பணமா போயிடும். அதனால நாங்கள் இதுக்கு உண்மையிலேயே இதை பெரிய அளவு, அதாவது நாங்கள் அதை சொல்ல வார்த்தை இல்லை. ஆனால் இது அந்த பொக்கிஷத்தை ஆதரிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு கை கொடுக்க வேண்டியிருக்கு. அது உண்மை. இந்த பெரிய விஷயத்தை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா தான் நீங்க தப்புறதுக்கான ஒரே வழி இருக்கு. அப்படி தப்பாம இவர் என்ன சொல்றாரு, அன்பை பற்றி காய்க்கிறார், அதை பற்றி காய்க்கிறார், இதை பற்றி காய்க்கிறார், இவர் என்ன நீங்க சிம்பிளா போகணும்னா நீங்க போகலாம். அது பெரிய பிரச்சனை இல்லை. நீங்க நிச்சயமா நீங்க வருகிறிய ஒரு மனநோயாளியாக தான் வருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மனநோயாளியாக தான் வருவீங்க. ஏன்னா இந்த உலகம் போற போக்கு அப்படித்தான் உங்களை கொண்டு போகும். ஏன்னா நீங்க உங்களோட உண்மையான ஒரு தன்மையை நீங்க விளங்கி கொண்டாதான் அதுக்குள்ளுக்கு எல்லா வழியும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த இயற்கை விதி உங்களுக்கு எல்லா வழியையும் தந்துதான் இந்த உலகத்துக்கு விட்டுருக்கு. இந்த இயற்கை விதி உங்களுக்கு எல்லா வழியும் தந்திருக்கு. ஆனா வழி உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கு. அந்த வழி மூடி இருக்கு, குப்பை தொட்டியால மூடி இருக்கு. அந்த வழியை நீங்க கண்டுபிடிச்சாதான் இந்த இனி வரப்போற காலங்கள், இனி வரப்போற சிக்கலான காலங்கள்ல இருந்து நீங்க நழுவி நிக்கலாம், நின்று நீங்க அதுலயும் வெற்றி கொண்டு போகலாம். அப்படி இல்லாம நீங்க அப்படியே இருக்க போறீங்கன்னா நீங்க வரும் பிரச்சனைகள் தான் தப்புவீங்க. மனநோயாளி ஆவீங்க, டிப்ரெஷன் ஆகும், உங்களுக்கு அது வரும், இது வரும். என்ன காரணம்னா அது பிரச்சனை கொண்டு வரும். நீங்க இந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு ஒரே ஆயுதம், ஒரே ஒரு பெருமதியான ஆயுதம், அதை விட உயர்வான ஒரு ஆயுதமும் இல்லை, அன்பு. அந்த அன்பான ஆயுதத்தை நீங்க எடுக்கணும். அந்த எடுத்தாதான் நீங்க தப்பலாம். அந்த அன்புன்ற ஆயுதத்தை நீங்க எடுக்க அப்படின்னா இந்த யாருமே தப்ப முடியாது. இந்த பகவான் கிருஷ்ணன் சொல்றார், அர்ஜுனா எடு ஆயுதத்தை, விடு, தொடு, இந்த மாமன் மச்சான் பாட்டன் எல்லா சொந்தமும் நிக்குது, அவன் எடுக்க முடியாம நிக்கிறான். இல்ல, எடு ஆயுதத்தை, விடு என்ற. அப்ப அந்த காரணம் என்னன்னா நீங்க சொன்னதுதான். அந்த இதுலேருந்து தப்பிக்கணும்னா அதை நாங்கள் தொடுத்தே நிச்சயமா நான் இந்த இடத்துல நாமோட கதைக்கிறேன்னா இது என்னுடைய கடமை. ஏன்னா எல்லாரும் கடவுள். அவையில் பாதிக்கப்பட்டால் நான் பாதிக்கப்படுறதுக்கு சமன். அதனால நான் யார் பாதிக்கப்பட்டாலும்
கடவுள் என்ற பொழுது கடவுளோட படைப்பெல்லாம் கடவுள் அந்த ரீதியில நான் ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் கடவுள் ரீதியில எல்லாரும் அந்த பொக்கிஷத்தை அறிஞ்சு கொள்ளணும் என்ற ரீதியாக தான் நான் இந்த 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 பயிற்சியை நான் நடத்தி கொண்டுறோம். இந்த நிச்சயமா இந்த பயிற்சியில் நீங்க பங்கு பெற்றாட்டி கூடி நீங்க என்னுடைய பயிற்சியை பார்க்க கூடி நீங்க இதயத்தை திறந்து வைங்க. இதயத்தை திறந்து வச்சாதான் உங்களுக்கு சில நேரத்தில் என்னுடைய பேச்சை கூடி உங்களுக்கு விளங்கும். என்ற இதயத்தை நீங்க திறந்து வைக்கணும். ஏன்னா இப்பத்த இதயங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் தான் வேலை செய்யுது. ஏன்னா இப்பத்த விஞ்ஞானம் கணிச்சிருக்கு. இந்த ஊடகங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்தை தான் அந்த இதயம் மைண்ட் எல்லாம் பார்க்குது. அப்படியான காலகட்டத்துக்கு நான் வந்துட்டேன் விளங்குது. அதனால எப்பவும் நீங்க இதயத்தை துறந்து வைச்சு வடிவா கேளுங்க. என்னுடைய விளக்கங்கள் விளங்காட்டி நீங்க திருப்பி திருப்பி கேளுங்க. உங்களுக்கு இதயம் உங்களுடைய இதயம் உங்களுக்கு பதில் தரும். ஆனா இதயத்தை பூட்டி வச்சு நீங்க ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஒரு வேண்டாம் இருப்பா நீங்க அதே உங்களோட அந்த பொதியோட இருந்து பொதியிலிருந்து பொதிய நான் இப்ப காட்டியிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு உங்களுக்கு உள்ளுக்கிற விஷயத்தை காட்டியிருக்கேன். வெளியேற விஷயத்தையும் நான் தந்துட்டேன், ரெண்டும் தந்திருக்கேன். ஆனா இனி உங்களை ஹேண்ட்லாம் எல்லாம் இருக்குன்ற சொல்லி நான் இதை முடிச்சு கொள்றேன். வணக்கம்.